எங்கு பார்த்தாலும் மரம், செடி, கொடி, புல், பூண்டு, புதர்கள் எங்கு பார்த்தாலும் கனகமாக இருக்கிறது. இந்த கனகத்திலே எரிகின்ற அக்கினியிலே நாங்கள் எப்படி பிறந்தோம்? யாரால் பிறக்க வேண்டும்? எங்களை பிறக்க வைத்தவர் யார்? யார் பிறக்க வைத்தார்கள்? எங்கு பார்த்தாலும் அக்னி சோலையமாக வீசுகிறது, புகை மண்டலமாக இருக்கிறது. நாங்கள் எப்படி பிறந்தோம்?
நாங்கள் யாரால் பிறந்தோம், ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், கையிலே ஆயுதத்தோடு ஏன் பிறக்க வேண்டும், ஏர் நெத்தி நேர் பார்வை திரண்ட விழிகளோடு சிவந்த கண்களோடு நாங்கள் ஏன் பிறக்க வேண்டும், மூளை இமயமலத்தாரன் அக்கினி வேர்விழி நாங்கள் பிறந்தவமே செங்கலை பிறக்க வைத்தவர் யார், நான் எதற்காக பிறக்க வைக்க வேண்டும், செங்கலை பிறக்க வைத்த தாய் தந்தைகள் எங்கு இருப்பது 4 திசை, ஒவ்வொரு திசையாக தேடினால் நம்மளை பிறக்க வைத்தவர்களை காணலாம். எப்படி கோபக்குறையோடு பிறந்திருக்கிறோம். மின் குடுமி, ஊழல், வேட்டை நாய், வெள்ளை குதிரை, அளவிருது குளவிருது, மீன் கொடி, சிம்ம கொடி, புலிக்கொடி, மயில் கொடி, இப்படி சொல்லக்கூடிய கொடிகளுடனே பிறந்திருக்கிறோம். வீரவாள் 18 ஆயுதத்தோடு 32 விருதோடு பிறந்திருக்கிறோமே. வடக்கு திசை தேடி பார்க்கின்றேன். வடக்கு திசை ஆண்டு வரக்கூடிய அம்மா வராங்க. வடக்கு திசை ஆண்டு வரக்கூடிய வர்ண பகவான் பேசுகிறேன். உன்னை நான் பிறக்க வைக்கவில்லை. உங்களை பார்த்த உடனே தஞ்சம் தஞ்சம் பின்முகத்தை காட்டு ஓடுகிறேன். உலகத்துக்கு மனையை பிழைக்கூடிய வர்ண பகவான் நம்மளை கண்டு தஞ்சம் 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 பயந்து கொண்டு வருகின்றான். எங்களை பிறக்க வைக்கவில்லையா? நிச்சயமாக நான் கூலையாக்கிறேன். உங்களை பொறுத்த வைக்கல. சத்தியமாக வர்ண பகவானே, உன்னை இருப்பது 3 திசை. வரண்டா வரண்டா வரண்டாவும் இல்ல சோத்தண்டாவும் இல்ல. போங்க, வருகிறேன். அப்படி போட்டு அழுத்துக்கண்ணே.
ஏனை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவபேதங்களையும் உயிர் பிடிக்கக்கூடிய யமன்டா. டேய், யமன்டா. உன்னை பார்க்கணும், வாடா இங்கே. இல்லை யாருக்கும் தென்பட மாட்டேன். ஏய், ஏனை முதல் எறும்புகளை 84 லட்சம் ஜீவபேதங்களையும் உயிர் பிடிக்கக்கூடிய யமதர்மராஜன் பேசுகிறேன் பாலகா. உங்களை நான் பிறக்க வைக்கவில்லை. உங்களை பார்த்த உடனே நான் யமனே தஞ்சம் தஞ்சம் என்று பின்முகத்தை காட்டி ஓடுகிறேன். ஏனை முதல் எறும்பு வரை ஆமா உயிர் படிக்கக்கூடியது யமன் எங்களை கண்டு தஞ்சம் பையம் திகிலாக ஓடிக்கொண்டிருக்கிறாயா? டே யமனே, என்னை இருப்பது 2 திசை. வருகிறேன். தேடி பார்க்க போலவே நமக்கு யாரும் கண்ணுக்கு அகப்படல. தென் திசைக்கு சொந்தக்காரன் அக்கினி வாழா. நான் உன்னை பிறகு செய்யல, நான் உனக்கு எதிரியும் அல்ல. தஞ்சம் தஞ்சம் என்று ஓடுகிறான். வடக்கு தெற்கு மேற்கு 3 திசைகளை சுற்றி பார்த்து விட்டோம். 3 திசைக்கு சென்று பார்த்தோம். இருப்பதோ 4 திசை. ஆமா, கிழக்கு திசை முகத்திலே ஓடோடி கோபத்தோடு வந்திருக்கின்றோம். ஆமா. ஏதோ ஒரு குரல் கேட்கிறது. ஏதோ குரலோசை கேட்கிறது. ஆமா, என்னவென்று பார்ப்போம். யாரு? மகனே, அப்பா. மகனே மகனே மகச்சாரனோ, அச்சாரனோ, தாயே. மறக்காமல் இருந்த தாய் நெருப்பில் பிறக்கும் போது பக்கத்தில் நின்ற தாய் நான் தான். இவர் யாருமா? உனது தந்தை. இது என்ன பாம்பெல்லாம் பிடிச்சி களத்துல போட்டு பாம்பு பிடிக்கிறவனுக்குறியா? என்ன அப்படி வைத்துங்கிறியா? இவர் தான் எங்க அப்பாவா? ஆமா. பாப்பா, உங்கள் திருவடிக்கு அநேக
பிறந்தவன். தாய் மாமன்னா அம்மாவோட பிறந்தவன். தாயோடு பிறந்தவர்கள். மாமா மாப்பிளை மாமா மாப்பிளை மாமா மாப்பிளை அண்ணா அனைவர்களும் அநேக கோடி வந்தனம். பல்லாண்டு வாழ்க. ஆமா அண்ணா மாய்வா அதாவது யாகத்தை செய்து 4 பிள்ளைகளையும் பிறக்க வச்சுட்டோம். சரி. அதாவது முன்ன பிறந்தான் அவனுக்கு உத்தரவண்ணின்னு பேர் வச்சுட்டோம். நாங்க பெத்த தாய் தந்தை ஆமா. தாய் மாமன் அல்லவா? இவர் யாருமா? நான் தான் உனக்கு அண்ணன். அப்படியா? இவரு மாமை. ஆமா. நீங்க அம்மா. ஆமா. இவரு தந்தை. அப்பா. பாப்பா. இவனுக்கு அழகான பேர் வச்சு வேண்டும் அல்லவா? ஆமா. டேய், அட டேய் போடா. அண்ணா டேய். முதலிலே பிறந்த மகனுக்கு உத்தரவண்டியன் என்று பெயர் சூட்டினோம். ஆமா. மறுமுறையாக 4 வன்னிய ராஜாக்கள் பிறந்திருக்காங்க. ஆமா. இதே எரியும் தீயிலே வண்டிமலை சோலையிலே பிறந்ததுனால இந்த 4 பேர்களுக்கும் அதாவது முதலே பிறந்தவன் கிருஷ்ணவன்னியன். யார் இவனுடைய பெயர்? கிருஷ்ணவன்னியன். கிருஷ்ணவன்னியனுக்கு அவருக்கு அடுத்தார் பிறந்தார் போல சரி. அவருக்கோ பிரம்மவன்னியன். பிரம்மவன்னியன். ஆமா. சரி. அதற்கு அடுத்தார் பிறந்தவருக்கோ அக்னிவன்னியன். அக்னிவன்னியன். ஆமா. ஆமா. கடைசியில பிறந்தவன் சாம்பவன்னியன். சாம்பவன்னியன். இப்படி 4 வன்னிய ராஜாக்களுக்கும் மீண்டும் பெயர் சூட்டி இருக்கோம். உன்னுடைய பெயரை தெரிஞ்சு விட்டாயப்பா? கிருஷ்ணவன்னியன். ஆமா. பிரம்மவன்னியன். ஆமா. அக்னிவன்னியன். அக்னிவன்னியன். ஆமா. சாம்பவன்னியன். ஆமா. ஆகட்டும் அம்மா. ஆமாப்பா. ஆமா. இந்த எரி அக்கினி தீயில எதற்காக எங்களை பெற வச்சீங்க? உங்களை எதற்காக பிறக்க செய்தேன் தெரியுமா? கண்டாத பொல்லாத சூரனாலே சரி. அவனை வழிபாட்டாக உங்களுக்கு முன்னதாக ஒரு பாலகனை பிறக்க செய்தோம். அவனுக்கு உத்தரவண்டியன் என்று பெயர் சூட்டினோம். அதனால் ஒண்டி ஒருவனாக போக கூடாது. ஏன்னா அவனுக்கு ஏராளமான படைபட்டாளம் எல்லாம் இருக்கு. அவனுக்கு பக்கபலனாக உங்களையும் அனுப்புவதற்காக தான் இந்த எரியந்தியில பிறக்க செஞ்சிருக்கோம். அப்பா மாமா இதோ ரத்னாபுரி வாட்டி ஆளக்கூடிய அந்த அசுரன் சகல அவருடைய அடிமையாக்கி ஆமா தானே கடவுள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உண்மைதான். ஒருவருக்கு இருவர் துணை. ஆமா. இருவருக்கு 3 பேர். தம்பி உடையால் படைக்கு அஞ்சான். உத்தரவிடுங்க. ஆமா. அந்த ரத்னாபுரி வாட்டி ஆளக்கூடிய வாதாபியே சுடுகாடு வைக்க பொறுமை. ஆத்திரப்படுவது சரிதான். இருந்தாலும்
உனக்கு ஆக வேண்டிய காரியம் நான் செய்யணுமே. அம்மா என்னப்பா? எங்களை சண்டைக்கு தானே பிறக்க வைத்தீர்கள். சண்டைக்கு தானே செல்ல வேண்டும். ஆகட்டும், சென்று வருகிறோம். தாயே, அம்மா, தாயே, அண்ணன் ரத்னாபுரி ஆண்டு வரக்கூடிய அந்த வாதாபியா எங்கிருந்து சண்டைக்கு சென்றாக நெருடி இருக்கின்றார். யுத்தத்திற்கு வருகிறேன். பொறுமை அண்ணா. என்னமா மக்களை பெற்றெடுத்து படைப்பட்ட வளத்தை உற்பலம் செய்து விட்டோம். ஆனா மண்ணில் பிறந்தான் இறந்தான் என்ற செய்தியோடு போய்விடுமே. அதனால தாங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அப்படியா? எதிரியோட போறீங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல ஒருத்தன் இருக்கத்தான் செய்வான். கட்டியின் தோல் இறந்து கலக்குதான். ஒருவேளை எதிரியோட யுத்தம் செய்யும் போது நடக்க கூடாத ஒன்று நடந்துட்டா, அப்படி நடந்துட்டா இந்த வன்னிய ராஜாக்களுடைய பிரேதத்தை கன்னிப்பணன்னு கமுத்தி போடுவாங்க. ஆமா மாமா, அந்த இழிச்சொல் வரக்கூடாது. அதனால் உங்கள் 4 பேர்களுக்கும் திருமணம் செய்து அதன் பிறகு தகவலை அனுப்புறோம். கல்யாணம். ஆமாப்பா, உங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும். என்னப்பா கல்யாணம் சொன்னதும் எனக்கே தெரியாத ஒரு வெக்கம். அப்பா அதெல்லாம் தாண்டி விட்டோம். நீ மாற்றி தாண்டி விட்டு நானும் தாண்டிட்டேன். நீ மேல வெக்கப்படுவதனால ஒன்றும் நடப்பதில்லை. நம்ம மனசெல்லாம் மாத்திக்கிறத தவிர ஆமா நமக்கு என்ன தெரியுதுன்னு அப்படிங்கிறது. மனிதனுக்கு என்னைக்குமே அந்த வெக்கம், அச்சம், நாணம் இந்த 5 உண்டு. உனக்கு இன்னும் இருக்குற நானே இல்லைங்கிற நீ வந்து என்னோட அதிக இருக்குதுங்கிற இருக்கணும். இருக்கட்டும்பா. அதாவது உனக்கு வெக்கம் வந்து விட்டது. ஆமா, எனக்கு குணஜர்மம் அப்படித்தானே. ஆமா ஆமாமா. உங்களுக்கு ஏற்ற மனப்பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்த பிறகு ஆமாப்பா. அதன் பிறகு தகவலாம் பெறப்படலாம். என்னப்பா தாமதம் கூடாது. எங்க அப்பா கூட்டிட்டு மாமா கூட்டிட்டு நம்ம ஊர்ல ஒரு 5-6 பொம்பளைங்களை கூட்டிக்க நம்ம சொந்தக்காரலாம். மாமா மட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிள்ளைங்களா ஒரு 10 பேர் வாங்குமோ? ஏங்க அண்ணா, நான் எந்த ஊர்ல போகணும்? ஏன்னா அதுதான் எடுக்குன்னு நடக்கும். எந்த ஊர்ல பொண்ணு பெரிய சிக்கலு. ஜாதி என்ன, ஜனம் என்ன, குளம் என்ன, கோத்திரம் என்ன, என்ன ஊருக்கு கேட்டாங்க. இந்த மாமத்துல மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரும் வீட்டுல போய் பிடிச்சு வந்துடுறோம். விடு புடிச்சிட்டு வரலையா? நீ இருந்து கேட்டா எங்களுக்கு உடம்புக்கு வந்து பண்றானு. சரி. ஏங்க எங்க போலாம்? உங்களுக்கு பொண்ணு பார்த்து அண்ணா, அதாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று நாம முடிவு பண்ணிட்டோம். ஆனா கல்யாணம் ஒண்ணு பண்ணணுமே. பொண்ணு எங்க இருக்குது? காந்த மகரிஷியுடைய தவமகிமையினால 4 பெண்களை பெற்றெடுத்திருக்காரு. தவத்தாலே அந்த பெண்களோ அழகிலே லட்சுமி ஈடாக மாட்டாள். அறிவிலே கலைவாணியமும் மிஞ்சுவா. சரி. கற்பிலே அருந்ததியோ அவர்களுக்கு ஈடாக மாட்டார்கள். அப்படிப்பட்ட அரிய தவம் இருந்து பெற்ற பெண்கள் 4 பேர்கள் இருக்காங்க. ஓஹோ, 4 பேர். ஆமா. யாரு? காந்த மகாரிஷிக்கு. ஆமா ஆமா. அதனால அந்த பெண்கள் 4 பேரையும் ஏன் வன்னியராஜாக்களுக்கு திருமணம் செய்து வைக்க கூடாது? அவர் வன்னியனுக்குனே பொண்ணு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறார். ஆமா. ஆனா பொண்ணு கேட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டார். கண்டிப்பா சொல்ல மாட்டார். அப்படித்தானே? ஆமா. அதாவது முறை பிரகாரம் காந்த மகாரிஷிக்கிட்ட எப்ப வன்னிய குலத்துக்கு பொண்ணு கொடுக்கறன்னு அதான் 4 பிள்ளைங்களை தவத்தால் பெற்றெடுத்து வச்சிருக்கிறார். ஆமா. அதுவும் குணத்தில் தங்கம். எப்படி? அப்பேற்பட்ட பெண்ணு தானே. சரி. அப்படிப்பட்ட பெண்கள் அண்ணா, இந்த வன்னி குலத்தை, இந்த வன்னி குலத்துக்கு அப்பேற்பட்ட பொண்ணு தான் வேணும். புறப்படும் உரிமையோடு சென்று பொண்ணு கேட்போம். இவங்க நான் ஹத்தனே, அதான் வன்னியனுக்கென்று அதாவது நான் பெண்ணு கொடுக்க வேண்டும் அப்படி என்று காந்த மகாரிஷி 4 பிள்ளைகளை தவத்தால் விட்டெடுத்து வளர்த்து வருகிறார். தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து பொண்ணு கேட்க வேலையில காந்த மகாரிஷி சபை நாடு வருகிறார். அவரால் மட்டும் சுமையிலான்
வீராணி என்று இருக்கக்கூடிய தெய்வீகமான சபை. ஆனா அப்புறம் அப்பமார்களும் அரும்பெரும் தாய்மார்களும் தீர்த்தபத்திடையில போல வந்திருக்காங்க. எதுக்காக? கூத்தாடுறதுக்கு பாக்குறதுக்கு கூத்த ஆடுவாங்க பாக்கலாம்னா. அப்படி இல்லப்பா, பச்சையம்மனுடைய பண்டிகை முன்னிட்டு வருடத்துல ஒரு முறை. ஆமா சார். இது பல ஆண்டு காலமா நடக்குது இந்த கூத்து. ஆமா சார். காஜி குத்துனா ஆட மாட்டேன் அப்படிங்க போங்க. நீ காஜி குத்தினாலும் குத்தலாம், நீங்க ஆடுறதுக்கு உடல டைம் ஆகி போச்சு, வேண்டிய வேலை இருக்குது. கூத்தாடிகளுக்கு தேன் கொடுத்து மச்ச நாடு உப்புடன் உபசரித்து உண்மையான வார்த்தை பேசி உப்பு இல்லாத கூலிட்டாலும் உண்மைக்கு அமிர்தம் போல ஆகுமா? கூழு குடிச்சு நம்ப வந்திருக்க மாட்டேங்குது. நம்ம அவரா அப்படி வந்ததுதான். அதனால இந்த அம்மனுக்காக பண்டிகை முன்னிட்டு வருடத்துல ஒரு முறை நம்ம நாடகம் ஆடிட்டு இருக்கிறோம். ஆமா சார். இந்த ஊர் பொதுமக்களுடைய சார்பாகவும் நம்ம நாடக கம்பெனியோட சார்பாகவும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் யாரு? காந்தமகா ரிஷி. காந்தமகா ரிஷி. ஆனா எனக்கு என்ன வேலை? ஒரு 1000 ஆண்டு காலம் தவம் இருந்தேன். எதுக்காக? பிள்ளைங்க பிறக்கணும், நமக்கு புத்திர சந்தானம் வேணும். நமக்கு பிறகு இந்த நாட்டுல நம்மளுடைய பேரை சொல்லணும் அப்படின்னு ஒரு 1000 ஆண்டு காலமாக தவம் இருந்தேன். என்ன பிறந்தது? என்ன பிறந்துச்சு? ஆண் வாரிசே கிடையாது. ஆண் வாரிசே கிடையாது. எனக்கு பெண் வாரிசே 4 பெண்ணு பிறந்துச்சு. 4 பொட்ட பிள்ளைங்க. ஆமா. சரி சரி, பெண்ணா இருந்தா என்ன ஆணா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி 4 பேரு பொழுதோறு வண்ணமாக பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு வரேன். அப்படி வளர்த்துக்கிட்டு வந்தாலும் பெரியவங்க சொல்றாங்க, கட்டுப்பட்டாலும் கௌரிமான் கையில கட்டு பண்ணுமா, குட்டுப்பட்டாலும் மோதிர கனையாளினுடைய கையில குட்டு பண்ணுமா. அதனால என் மனதுல என்ன ஆசை, ஒரே குளத்துல பிறந்த மாமன்னரா இருக்கணும். ஒரே குளத்துல அதுலயும் வீரம் உள்ளவங்களா இருக்கணும். அவங்களுக்கு தான் பொண்ணை தரணும்னு வளர்த்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளை போய் கூட்டிட்டு தான் ஐயா வணக்கம். ஆகட்டும். ஆனா இதோட சிறப்போடும் கண்டா மரியாதை செய்யணும். ஆண்டவர் குடிய சத்தீசுமே சங்கல்வாரி ஆண்டவர் குடிங்க அண்ணே. ஸ்ரீமந்த கண்ணு 3 பேரும் நாங்க உன்னை தேடி வந்திருக்கிறோம்னா யாரு விஷயம் தெரியுமா? என்ன காரணம்? அதாவது அக்னியிலே 4 பிள்ளைகளை பிறக்க வைத்தோம். சரி. அந்த அக்னி வன்னியனுக்கு, சாம வன்னியனுக்கு, விஷ்ணு வன்னியனுக்கு உன் மகளாகப்பட்டவளை நாங்க 4 பேர்த்தையும் நாங்க பொண்ணு கேட்க வந்திருக்கிறோம். ஒரே குளத்துல பிறந்த மாமன்னர். ஆமா. அக்னி வேறு வெளியே பிறந்தீங்க. ஆமா. நல்ல வீர ஜாரம் அல்லவா? அது வீர சத்திரியன். சத்திரியன். இவ்வளவு காலமாக நான் செய்திருந்த தபாவலன் எனக்கு இன்றைக்கு தான் பழித்திருக்கும் போல இருக்கிறது. ஆகட்டும். அதனால உங்க மகள் 4 பேரையும் அழைத்துக் கொண்டு இவ்வளவு வந்து சேருங்க. நான் ஏன் பிள்ளைகளுக்கு நான் அங்கு வருகிறேன். நல்லா சொல்றா. வன்னியனுக்கு கொடுக்கணும், சத்திரனுக்கு தான் பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வீரமா ரோசமா 4 பிள்ளை பெத்தெடுத்து, அதான் பசங்களால வாரிசு இல்லாத பொட்ட பிள்ளைய பெத்தெடுத்து வன்னியனுக்குனே பெத்தெடுத்து இருக்கிறாரு. ஏன்டா வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டாங்க? எங்க வீட்டுல வேணாம், சோறு போட்டு சமாளிக்க மாட்டேன் ஆளுங்க. ஏன்டா காடு கரையெல்லாம் வித்து விடுவீங்க? அங்க பாருங்க அவரு பாடம் சோறுக்குது, எவ்வளவு சோறுத்துக்கிறான தாயே
பார்த்தா அவரு பெருசாகி போறாது. மனசுல நல்ல எண்ணமும் இருக்கணும். நல்ல எண்ணம் கொடுத்துறாங்க. இதெல்லாம் கல்லங்க கொடுத்து மனுஷன் ஐயா என்ன இருக்குதா? நாளே கிளவி தான் வச்சிருக்கிறேன் அப்படி. ஆமா நம்மளாட்ட மனுஷன் தானே. ஏப்பா சலமுத்த, நம்மளாட்ட மனுஷன் தானே இவன். எதுக்கு சிலிண்டர் போடுற வண்டியில உனக்கு தூக்கி போட்டாங்க? நீ மட்டும் எட்டுச்சோடு புளுத்துறியா? நாளை ஆகிட்டே இருக்குது. மகளை அழைத்து கொண்டு விமலாவை விட்டு சேருங்க. ஆனா கேளுங்க சொல்லுங்க, இவனுமாகத்தானே காந்த மகாதிசிய அதான் சத்தியம் இவனு பொண்ணுக்காங்க தருகிறேன். நான் இதுக்குத்தான் இவ்வளவு நாளாக்கு தவறுன்னு அப்படி என்று தன் மகளாகப்பட்ட 4 பேத்தையும் நந்தனி, நாரணி, சுந்தரி, சுமங்கலி என்று சொல்லக்கூடிய 4 பிள்ளைகளையும் வளர்க்க இவாவின் 4 பேரும் சபையாடு வருகிறார். அவரால் அடியே செல்ல இல்லடா உடம்பு சரியில்லை. என்னடா சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. படிக்கல அதை வச்சுக்கிட்டு அழகா இருக்குடி. அம்மம்மா உன் பேர் என்ன? நீ கேப்ப நான் கொடுக்கணுமே. உன் பேர் என்ன? இல்ல நீ உன் பேர் நான் கொடுக்கணுமே. உன் பேர் என்ன? என் பேரா ஓக்கரியன். அண்ணா ஓக்கரியண்ணா. இல்ல எனக்கு அவரு இருக்குதுமா. 3 மாசமா நிக்காம நான் பாத்துக்கிறேன். அம்மம்மா இருந்தாலும் இப்பெரும் கனத்த சபை முன்பதாக இன்று நாங்கள் வந்திருக்க முடியாது. நாங்கள் யார்? எங்கள் பெயரானது என்ன?
என்ன உனக்கு தெரியுமாடி? என்னடி இப்படி வரல காட்டுறேன் தெரியுமா என்ன? நீங்கள் சொன்னாலும் எனக்கு தெரியும். இப்பதாண்டி சொன்னோம். என்னன்னு? என் பெயரோ தந்திர வடிவம் உள்ள சுந்தர முகவதனி. என் பெயரோ மங்கை சுந்தரி. உன் பெயர் சுந்தரி. ஆமாடி. உன் பெயர் என்ன? அந்த வேலை செய்யறதுனால வேற வேலை பாரு. வாயை கூதியத்தை வச்சுட்டு மாப்பிள. எங்க என் வாய் கூதியா இருக்குதா? ஏய், அவ்வளவு பரவாயில்ல. ஏன் நம்ம பண்றவங்கள கூட இருக்கட்டும். உனக்கு எங்கன்னு தேடி பண்ற. இல்லம்மா டீத்தூள் பையாடு அடியே, அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயரோ சுமங்கலி. சுமங்கலி. ஆமா. உன் பெயர்? என்னுடைய பெயரோ நந்தினி. நந்தினி. ஆமா. அப்படி உங்க பெயர் இருந்தாலும் தாய் தந்தை அடி என்ன ஈண்டதொரு யாரோ ஐயா குருவே வணக்கம். ஆமா வாங்க. யார் இது? நம்முடைய பராசாலை தேடி இத்தனை பேர் வந்திருக்கிறார்களே. அம்மா நாங்களாம் மூணு அவர்கள். தாங்கள்? ஆமா மும்மூர்த்தி. முகமாதாவா? ஆமா. தாயே, உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். பரவாயில்ல ஏங்க ஏங்க முன்ன கூட பணிவா இருக்கிறாங்க. ஏங்க முன்ன வரும். ஐயா சாமி என்ன அப்படி நடத்தி விட்டீங்க? இருந்த போதிலும் எங்களுடைய பன்னகசாலை தேடி அனைத்து பேரும் வந்திருக்கிறேன். என்ன ஐயா, காரணம் மக்கமா தெரிந்து கொள்ளலாமா? இருக்கு. என் மக்கமா இருக்கு. உங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும். திருமணமா? ஆமா என் தந்தையார் சம்மதித்தாரா? ஆமா. அவர் சொன்னார் நாங்க எந்த கூட கட்டிக்குவோம். யோசிக்கணும் என்னவென்று? எந்த மகனுக்கு எந்த பொண்ணை கட்டலாம் யோசிக்கணும். ஏங்க மூணு பசங்களுக்கு நீங்க எங்க நம்ம மகன் இவ்வளவு அவனுக்கு தான் கட்டிக்கணும். ஆமா கண்ணே அதான் உங்களுக்கு இங்க வாங்க. கண்ணே அப்பா அதாவது உங்களுக்கு பொண்ணு பார்த்து வந்துட்டோம். அதான் காண்ட மகாராஜினுடைய மகள் நந்தனி நாரணி சுந்தரி சமங்கலி என்று சொல்லக்கூடிய அதான் பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா அண்ணா அம்மா இந்த பொண்ணு பரவாயில்லமா? நம்ம குலத்தையே பங்கப்படுத்துறது. அடியே இது ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணி யாபர் சொன்னா எதுக்காவல நீங்களாவது கல்யாணம் பண்ணி புத்தியோட படிச்சுக்க. நாங்க ரேஸ் பட்டு பம்பளிக்கலாம். ஏயா பரவாயில்ல யாபர் சொன்னா என்னமே இல்லையே. அண்ணா அதாவது திருமணம் செய்ய வேண்டும் உன்னுடைய முன்னோடியில. ஏப்பா நீ எந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிற? எது பொறுத்து எது சரியாகுதோ அது பண்ணி வேண்டியதாப்பா. என்னங்க பார்வதி என்ன எல்லாம் கூட மாத்தி கட்டி வச்சிரு. இவளை மட்டும் இவளை அவனை காணோம். பின்னாடி இவனு கட்டி வச்சிரு. அப்படியா? அத பொருத்தமாக்கும். அப்பா போமா இவர் தான் உன்னோட ஐயோ நல்லா தாங்கறாங்க. மரியா புத்தியோட பிள்ளைனே யாபர் சொன்னா இல்லடி பைத்தியக்காரி. ஐயோ இது உங்க புருஷனா? அது யாபர் சொன்னா ஐயா. ஐயோ நீ
இப்பதானே எங்க தம்பிகளுக்கு கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நேரம் பொறுமையாரு உனக்கு பிடிச்ச விடுது சமையல யாரு பிடிச்சீங்களா கட்டிக்க அப்பாடியது அப்பா கிட்டாலும் சந்தேகம் வராது என்னடி உனக்கு அப்படி உன்னுடைய கணவர் யாரு இதெல்லாம் கோடு போட்டு இன்னொரு ஜோடிச்சு அது எங்க போச்சு ஜோடி காணுங்க ஓடி போச்சு போய் நெல்லு நல்ல மனசு இருக்க மாட்டேங்க தப்பு இல்ல ஏன்னா நம்ம குறவழக்கப்படியே முத கொண்டு போறது மக்குதான் அப்படித்தானே என்ன பண்ண சொல்றேன் உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு தெய்வநாயகத்துல இன்று ஒரு இரவு தங்கி இருக்கு நாளை உதயாதி காலத்துல விடைபெற்று ஒண்ணுமே இல்லையாட்டது ஆனா ஐயா ஒரே ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க ஐயா அதுக்குள்ள கிளம்பணும் எப்படி ஐயோ ஒரே ஒரு 10 நிமிஷம் ஆனா என் மக்கமார்கள் அனைவற்றதரும் அதான் உரையை கொண்டிருக்கிறார் இப்பொழுது மக்களை எழுப்ப வேண்டும் அப்பா பள்ளியாரே அம்மா அப்பா பள்ளியாரே வாருங்கள் எங்களை பள்ளியாரே எழுந்துரு அப்படின்னு சொன்னது யாரு நான் தான் கூப்பிடுறேன்
பள்ளி அறையில் உறங்கிக் கொண்டிருந்தாய். ஆ. அதனால் பள்ளியிலே கூப்பிட்டோம்பா. அப்படியா? ஆனா கேளுங்கள் மகாஜனமே, ஆ. அதாவது உமா பார்வதியாகப்பட்டவள் ஆ. அப்பா பள்ளியாரே என்று சரி. என்று அப்பான்னு சொன்ன, அதாவது நமக்கு பள்ளி என்று பேரு ஆ. இந்த இடத்துலதான். ஆ. அப்பா அதாவது நடக்கிற அப்படி போட்டுச்சு. சரி. ஆனால் சென்னைக்கு போர்க்குளத்துக்கு போக வேண்டும். படையை திருத்தியாச்சா? பழையாச்சுமா? படையாச்சா? ஆமா. ஏப்பா ஆச்சாப்பா? ஆச்சு. சரி. ஆனா கேளுங்க சபரிகளே, இவங்கதானே அதாவது சண்டைக்கு போர்க்குளத்துக்கு போக வேண்டும். ஆமா. ஏப்பா படையை திருத்தி ஆச்சா? ஆ. அப்படி என்று ஆ. உமா பார்வதி கேட்கிறா. சரி. அதுக்கு வந்தீர்களா? ஆ. ஆச்சம்மா ஆ. ஆச்சு. ஆ. அப்படி என்றால் ஆ. இன்று முதல் ஆ. உங்களுக்கு ஆ. படையாற்று அப்படி என்ன? இப்பொழுது நாங்க நரகரத்னாவளி கோட்டைக்கு அந்த அரக்கனை அழைத்து ஏவரை எல்லாம் விடுமுறை செய்கிறோம், புறப்படுகின்றோம். ஆகட்டும்பா. அவரவருடைய மனைவிமார் இடத்துல விடைபெற்று ஆ. மகனமாக படைபட்டாளத்தோடு சென்று அப்படி ஆகட்டும் சாமி, அசுராதிகளை வென்று தேவனுடைய இடுக்கம் தீர்த்து வாருங்க. அப்படி ஆகட்டும். போய் வாருங்க. ஆறுதல் சொல்லிவிட்டு நீ மட்டும் அங்க அடையாளம் வச்சுட்டு வா. நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்படி அப்படியாச்சே. என்ன அண்ணா இப்பொழுது சரி என் தம்பிமார்களோடு ஓஹோ. படை வட்டாரங்களா திரட்டி சரிங்க. நரகரத்னாவளி கோட்டைக்கு ஆ. நான் படையெடுத்து செல்கிறேன். அப்படியா? அப்படி போனால் ஆஹா. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு வீரனுக்கு. ஆமா. சரி. அசுரன் கையினால் இந்த வன்னியர்கள் மடியலாம், ஓஹோ. வன்னியர் கையினால் அந்த அசுரன் மடியலாம். மடியலாம். அப்படி ஒருவேளை ஆ. இந்த வன்னியருக்கு ஏதாவது ஆபத்துண்டா சரி. வன்னியர் மனைவிய ஓஹோ. அன்னியர் யாரும் தொடக்கூடாது. அப்படியா? இந்த வன்னியர் மனைவிய அந்நியர் யாரும் தொடக்கூடாது. அன்னியர் யாரும் தொடக்கூடாது. சரி. வேட்டு நாய் வீடு வந்து விட்டால் ஓஹோ. கணவனுக்கு ஆபத்து என்று தெரிந்து கொள். அப்படியா? அணையா விளக்கு சரி. அலைந்து விட்டால் ஆபத்து என்று தெரிந்து கொள். ஆகட்டும். வாடாத மல்லி வாடி விட்டால் சரி. கணவருக்கு ஆபத்து என்று தெரிந்து விடு. அப்படியா? அது வேலை. அப்படி ஒருவேளை வன்னியர்களை ஏதாவது ஒன்று என்றால் வேற யாரோ பார்க்க கூடாது. உங்களை தொடக்கூடாது. சரி. அப்படி இருந்தாலும் சரி. தங்கைமார்களோடு பங்கமாக இரு. சென்று வெற்றியோடு வாருங்கள். ஆ. சென்று வாருங்கள். பள்ளியறையிலே இருக்கும் பொழுது மனைவிகளை அழைத்த காரணம் தான் என்ன? நாங்க சண்டைக்கு போறோம். அமர்களத்திற்காக இந்த சண்டையில நாங்க வெற்றி அடைந்தோமா தோல்வி அடைந்தோமா எப்படி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும்? எப்படி? எங்களுடைய கூட பிறந்த வேட்டனாய் வீடு திருமணம் பன்னீர்கள் மாண்டார் நினைச்சுக்க. தங்களோடு வரக்கூடிய வேட்டனாய் மட்டும் வீடு வந்தால் தாங்கள் வராமல் வந்தால் நீங்கள் மாண்டு விட்டு என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தன் கணவனே இறந்த பிறகு அப்படி மாண்டு விட்டாய் என்று அறிந்தா வன்னியினுடைய மனைவி அண்ணியும் பார்க்க கூடாது. சரி. அதனால அக்கினி தீ மூட்டி அந்த அக்கினியிலே இறங்கி விடுங்கள். அப்படியாகட்டும். இறங்கி என்று தெரிந்தால் இன்னும் சற்று நேரம் ஏதாவது செய்திருப்பேன். அப்படி இருந்தாலும் இப்பொழுது நாம எங்க வந்திருக்கின்றோம்? ரத்னாவளி கோட்டைக்கு போக முன்பதாக இந்த நதி கடக்கணும். என்ன செய்வது, எப்படி போவது ஒன்றுமே தெரியவில்லையே. தம்பி என்ன செய்வது? இதோ அம்மனாகிய காளிமலை திதி செய்வோம். அப்படியா? அப்படியா? அம்மா ரத்னாவளி கோட்டைக்கு வாதாபி இடத்துல சமர்மோர் புரிய போறோம். சரி. அதுக்காக இந்த கடல்கள் தான் நாங்க போக வேண்டியது இருக்குது. சரி. இதாமா எங்களுக்கு அருள் அப்ப அதான் திரும்ப நடுக்கடல் அத ரத்தனத்தால் போட்டு கட்டி நடுக்கடல் இருக்கிறார். அந்த கடலை உள்ள செல்ல முடியாது உங்களாலே. 3 மந்திரக்கல்லை தருகிறேன். அந்த மந்திரக்கல்லை கடலில் போட்டால் பின்ன விலகும், பின்னே துறக்கும். பெற்றுக் கொள்ளுங்கள். மக்கமார்களுக்கு 3 கல்லை கொடுத்திருக்கிறோம்.
நான் திரும்ப கடலில் அந்த கடலுக்கு உள்ள போகணும். ஆனா வழி தெரியாம என் மக்கமார்கள் அதாவது அலைவார்கள். நான் இந்த உருவத்தை சென்றால் பாதாபிசோரன் கோட்டைக்கு அதாவது தாய் வந்திருக்கிறான் அறிந்து கொள்வார். அதனால இந்த உருவத்தை விட்டுவிட்டு நான் ஒரு காட்சியாக உருவத்தை எடுத்து இப்போது நான் மரபோகிறேன். எப்படி நடக்கிறா கெழுத்து முண்டை என் வயசுல என் நடை என்ன, என் முறை என்ன, அந்த சென்னை என் கௌரவம் என்ன என்ன இந்த ஆட்டாடி அப்ப எப்படி இருக்கும்? அதெல்லாம் இருக்கும். இப்பயும் ஆசையா தாங்குது. சுருங்கி போச்சு கேக்குறாங்க என்னத்துக்கு? ஆக மாட்டேங்குது. ஓ தோல் சுருங்கி போச்சு, ஒன்னும் விரியாது இல்லப்பா, தோல் விரியாது. இப்ப வயசாகி போச்சு, மோர் வித்துக்கிட்டு தெரியல. மோர் கடைஞ்சிட்டு இருக்கிற மேல ஆட்டுது கீழே மாட்டுது. ஆமாமா, மேல ஆட்டுது கீழே மாட்டுது. என்ன இல்லம்மா தாயாளி, மேல ஆட்டு போது கீழே மாட்டு மோர்தான். ஓ மேல மாட்டு மோரு கீழே ஆட்டு மோரு. மேல ஆட்டுது கீழே மாட்டு மாத்தி சொல்லாத. எப்படி என்ன சொன்ன? மேல மாட்டு மோரு ஆட்டு மோரு கீழே மாட்டு மோரு அப்படி சொல்லு. முதல்ல மாத்தி சொல்றீங்க, விலையை கண்டுபிடிச்சியா? தப்பு பண்ண தப்பு தான். மேல ஆட்டுது கீழே மாட்டுதா பொண்டுவாயா? ஆடி கட்டார ஒரு புண்டவாயா கிழவனு கூட பார்க்கணும். கும்மி வச்சு குப்பி கோல அடிச்சு ஆக மாட்டேங்குதுடா. இப்ப நிறைய பேர் செய்தியில பாத்துக்கிறல, 60 வருஷக்கார கிழவியை 25 வாலிபன் கற்பழிப்பு. நம்பி படிக்கூடாது. அந்த பெரிய பாரு ரெடி ஆகிட்டாரு. போனா போகட்டும். நிலங்க ரத்னாபுரி ஓட்டுக்கு மோர் கொண்டு போன அங்கதான் வாங்குறாங்க. இந்த பொண்ணு வாங்கி வாங்குறதே இல்ல. இவங்கெல்லாம் சல்லுட்டு போச்சு உண்ணுது. மோர் குடிச்சு காசு கொடுத்து வாங்குறதுல ஏமாத்துறாங்க. அந்த ஆட்கள் நல்லா வாங்குறாங்க. நான் இப்ப போயிட்டு இல்லாத நேரத்திலே
யாருமே இல்லாத இடத்துல இங்க மோர் வச்சிருக்கீங்களா? எங்க போறீங்க? யாருக்கு இங்கெல்லாம் நீங்க வாங்குறத காசு போட்டு கண்டுபிடிச்சு பாத்துங்க. சரி, அங்க நரக ரத்தாபுரிக்கு ஓட்டையில யாருமே வாங்குறாங்க, அங்க கொண்டு போறேன் நானு. இப்ப கடல் தாண்டி போயிருவீங்களா? ஆமா. எப்படி? நான் நடந்தா முன்ன திறக்குது, பின்னால மூடுது. அப்படியா? அம்மா, நாங்களும் அங்க போலாம் தான் எதிர்பார்த்து இருக்கிறோம். நான் போனாலும் முன்ன திறந்துங்க. புறப்படுங்க, போகலாம். போலாம். தம்பி, அண்ணா, இதோ கடல் கலந்து நம்ம வரும்பொழுது நம்ம கூட வந்த வேட்டனாய் வீடு திரும்பி போகுதே. போய்விட்டது. என்ன செய்வது? என்ன செய்வது? இது அடையாளமா நாங்க வச்சு வந்தோம். சரி, நாங்க தோல்வி அடைந்து பன்னீர்கள் மாட்டார் என்று செய்தி கேட்டா இந்த வேட்டனாய் வீடு திரும்பி வரும். அல்ல அக்கினி தீமுட்டி அந்த அக்கினிலே இறங்கி விடுங்கன்னு சொல்லிட்டு வந்தோம்னா இந்த நாயை கண்ட உடனே என் மனைமார்கள்லாம் இருந்துருவார்களே. தம்பி, என்ன செய்வது? அதனால் இந்த வன்னியர்கள் எதிரியை அழிப்பதற்காக மின்வைத்து விட்டோம் கால. அதனால் மனைவிகளை பார்க்க கூடாது. எதிரிகளை அழிப்பதற்காக நேரும் என்று வந்த நம்ம பாதையை தான் பார்க்க வேண்டும். போனால் போகட்டும். எதிரி அழிப்பதற்காக பிறந்தவர்கள் நாம மின்வைத்த காலை பின்வைக்க கூடாது. கணவராகப்பட்டவர் வேட்டு நாய் நான் வல்லாமல் வடைக்கு வெறுமனே தனிமையில் அரண்மனைக்கு வந்தா நாம் மாண்டு விட்டதாக நினைத்துக் கொள்ளடி என்று சொல்லிவிட்டு போனார். அக்கா, ஒன்றும் பயப்பட வேண்டாம், அப்படி எதுவும் நடந்திருக்காது. இல்லை, என் கணவர் சொன்னபடி வேட்டு நாய் வீடு வந்த பிறகு என் மன்னவர் மாண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். இனி நான் வையகத்தில் வாழ மாட்டேன் அக்கா, வாழ மாட்டேன். அப்படி ரொம்ப முடிவு எடுத்துக்கோங்க. நான் என் கணவர் வருவார் என்று நிச்சயமாக நான் நம்பி இருப்பேன். அக்கா, நாங்கள் நால்வரும் வன்னியருக்கு வாக்கப்பட்டவர்கள். வன்னியருடைய மனைவிகளை அந்நியன் யாரும் ஏறெடுத்து பார்க்க கூடாது என்று மனக்கோட்டை கட்டி வாழ்பவர்கள். மன்னவரே மாண்ட பிறகு மங்கைகள் நாங்கள் எதற்காக இந்த பூவலிகள் வாழ வேண்டும்? அக்னி வேள்வியானது மூட்டை அக்னி வேள்வியிலே தானாய் உயிரை நாங்கள் தற்கொலை செய்து மாண்டு மடிகிறோம். சரி, உங்க விருப்பம்மா. நீங்க சாகரீங்களா இல்ல ரெடி பண்றீங்க? சாகலாம், வா போகலாம். ஐயோ, கோட்டையிலே இதுதான் நரகரத்னாபுரி கோட்டை. இதுதான் வாதாபுரி அரண்மனை. கோட்டைக்கு முன்பதாக யாரோ காவலை போது தெரிகின்றது. போகலாம். யாரா நீங்க? ரத்னாபுரி கோட்டை தேடி வந்திருக்கிறீங்க. யார் நீங்க? யாரு விஷயம்? எதுக்காக வந்தீங்க? அக்னியில் பிறந்த அகுவர்ண வன்னியர்கள், நெருப்பில பிறந்த நீலவர்ண வன்னியர்கள். உங்கள் உயிரை எடுக்கலாம் வந்திருக்கிறோம். சாம்பல்ல பிறந்த பசங்களா? என்னது சாம்பல்ல பிறந்த பசங்களா? உங்கள் உயிரை எடுக்கலாம் வந்திருக்கின்றோம். அப்படியா? ஆமா, பார்க்கலாம்.
சந்திருக்குதாமே பண்டிகைக்கு மின்சாரம் வாழ்ந்ததாமே இப்ப கோட்டைக்குள்ளே போக வேண்டும். வாதாபி ரத்னாபுரி வட்டைக்குள்ளி ஆமா எறும்பு கூட நுழைய முடியாது. ஐவர் ராஜாக்கள் அறாணிகளா நாங்களா மக்களிலே பிரதிபலிக்க மனிதர்கள் வீர வண்டி அப்படி வந்திருக்கிறதா எலும்பு கூட ஒரே குத்தில் குபுர் கயிறு எலும்பு அப்படி நீலவர்ணம் கொஞ்சம் உடம்பு வச்சுக்கிறான். இந்த நேரம் பண்ண கோழி இருந்தாலும் ரத்னாபுரி ரத்னாபுரி வட்டியை வாடா போடா என்று வார்த்தை அளிக்கிறது. ஓடி போய் உயிர் பிடித்து தரேன். ஏருக்கு வரலான வார்த்தை பேசுறேன். பணத்தையே வாழக்கூடிய மிருக ஜாதிகளுக்கு உன்னை இறையாகி விடுவேன். 3 நாளைக்கு திங்கும். அப்படியா? ஆமா பார்க்கலாமா? வாதாபி இந்த வண்டிக்கு சரியான எதிரி நீதான். உன் உயிரை இங்க இருக்கலாம் என்று வந்திருக்கின்றோம். ஒரு வழியா ஒவ்வொருத்தனை பாக்குறீங்களா மொத்தமா வரீங்களா? நாங்க எப்படி வரோம் அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. அப்படியா? வாடா பார்க்கலாம். வண்டியா இல்ல இந்த வாதாபியா? வாடா பார்க்கலாம். என்னை ஒருவனை கொல்ல 5 பேர் நீங்க. அக்கினியே பேர் அதிபர் வந்தீர்கள். நெருப்பிலே நீலவர் வந்தீர்கள். டேய் கோழைகளா வாடா பார்க்கலாமா? 5 பேர் இல்ல பட்டை பட்டான் யாரால் வந்தாலும் வாதாவி கொல்ல உன்னை 56 பிள்ளை பிறக்கல. நான் வாகன மரம் அப்படி தாயின் ஓடி வெளியாக என் பிறந்தவன் யாருமே என்னை கொல்ல முடியாது. அதுக்கு தான் அக்கையிலே பிறந்து வந்திருக்கின்ற உன்னை அழிப்பதற்காகவே. நெருப்புலியா? ஆமா நீங்களா? பிறந்தவர்கள் வாதாபி தானே கறி போன மாதிரி இருக்கிறது. என்ற கர்வம் உனக்கு வந்து விட்டது. வாளை உன்னுடைய கதையை இப்பொழுது முடிக்க போகிறோம். டேய் கும்படி பொம்மை விட்டு விடு விடு என்ன நீ கட்டிக்காரன் பண்ணாத. ஓடு ஓடி போயிரு. அப்படியா?
நான் தான் தூக்குறேன் என்ன ஏய் வாதாபி எத்தனை உருவங்கள் மாறினாலும் டேய் ஏய் இவனுக்கு சதவீத சேரமா 4 திசைக்கு ஒரு ஆள் நின்னாலும் ஒருத்த மீதிக்கிறான் கரடி போல் உருவெடுத்தாலும் சிங்கமால் உருவெடுத்து வந்தாலும் என்ன அதான் ஒரு திசைக்கு ஒரு திசையால நின்று என்ன அடிக்கிறீங்க நான் 20 கடல்ல நண்டாக மாறி என் கையில 2 கையும் நண்டு கொடுக்கு உங்கள் தலைய அப்படியே கத்திரிக்க இருந்தா அப்படியா பறந்தா பார்க்கலாம்டா பண்ணியா ஆமா அவன் காதை சேர்த்து பிடிச்சனால ஏன்னா கடுக்கம்பள்ளி ஆமா காதை சேர்த்து பிடிச்சதுனால ஆமா கடுக்கம்பள்ளி ஆமா அந்த நண்டனுடைய கொழுக்கு நம்மள பிடிச்சிக்கிச்சு அதனால நண்டை பிடிச்சி பேத்த வண்ணினால நண்டு தின்னு பள்ளி அந்த வண்ணினை எப்படியாவது தப்பிச்சதான மணல்ல பூந்து நண்டா போனா நண்டை பிடிச்சி கடிக்கும் போது நண்டு தின்னு பள்ளி அப்படி வந்துச்சு இன்னும் எங்கே உருவங்களை மாறி மாறி ஓடி கொண்டிருக்கின்றா ஆமா உருவம் அப்படி இருந்தாலும் இந்த அனைத்தையும் அழித்து விட்டோம் இப்பொழுது இந்த வன்னியர் ஜாதியிலே பரமட ஜாதி யாருங்க ஆகட்டும் புறப்பட போக ஆகட்டும் இந்த குருவிக்கு பின்புறமாக ஏதோ மாற்றமாக தெரிகின்றது யாரது என்னை மன்னிக்க வேண்டும் இந்த அரக்கருடைய வம்சமே இருக்கக்கூடாது அரக்கரை எல்லாம் அழிப்பதற்காக இந்த வண்டியர்கள் வந்தோம் நீ எங்க வண்டி வந்திருக்கிற குதிரையுடைய பின்புறமாக ஒளிஞ்சு கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் அதனால என்ன விட்டுருங்கிற என்னை விட்டு தயவு செய்து நான் உன்னுடைய பக்கத்திலே இருந்து கொண்டே இருக்கிறேன் என்ன பிள்ளையாக இருக்கிறேன் ஓ எங்களுக்கு பிள்ளையாக ஆமா ஓஹோ மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்னைக்கு தஞ்சமடை உள்ளதையோ இந்த வன்னியர்களை அடிக்க ஒரு கையா இருந்தாலும் அன்னைக்கு இருகரம் கொண்டவர்கள் அன்னைக்க இருக்கிறோம் தஞ்சம் என்று இந்த வன்னியர்கிட்ட வந்துட்டா என்னைக்குமே அழிவு கிடையாது ஆமாப்பா இதற்கு மேல போடக்கூடாது எங்களுக்கு பிள்ளைகளாக ஒண்டிட்டு வந்ததுனால நீ ஒண்டி பிள்ளை ஆமா ஒண்டி பிள்ளை என் பேரு ஒண்டி பிள்ளையா ஆமா அப்படியா ஆமா எங்க வம்சாவளி இல்லாவிட்டாலும் இந்த ஒண்டி பிள்ளைங்க வந்து திரி கும்பிடுவது எல்லாமே முடிஞ்சிடும் அதனால எங்களுக்கு என்னைக்குமே எங்களுக்கு சாதிக்கு பிள்ளையாக சாதி பிள்ளையா இருக்க போ நீ சாதி போனதுனால சாதி பிள்ளையா போ புறப்படுங்க பார்க்கலாம் நீங்களா யா ஐயோ ஏங்க எங்க புருஷங்களை கொண்டு விட்டீங்களே எங்களுக்கு என்னங்க அரக்கருடைய மனைவிகள் அம்மா அப்படி இருந்தாலும் எங்க ஆம்பளைகளே இல்லாத அரக்கர் வம்சம் அழிஞ்சு போயிடுச்சு என்ன செய்வீங்கிறீங்க எங்க மனைவிமார்களுக்கு அடிபடி வேலை செஞ்சுக்குவீங்க வாங்க போலாம் அப்படியா ஆமா ஆனால் உங்களோட வந்த வேட்டனாய அரண்மனை திரும்பி விட்டது என்று சொல்லி தன்னுடைய தம்பிமாருடைய மனைவிகள் அனைவர்களும் அக்கினியிலே மாண்டு விட்டார் சரி நீங்கள் மட்டும் வருவீர் என்று நான் ஒரே நம்பிக்கையோடு இருந்தேன் அதனால் நான் மட்டும்தான் பிழைத்தவள் சாமி அப்படியா கண்ணியா அம்மா அதாவது ராஜாபி சூரனை மனித விட்டு வந்து விட்டாயா அப்ப தவறு நடந்து விட்டது ஏனம்மா செத்து போயிட்டாங்க ஆனா வேட்ட நாள் ஆனா தண்ணீரை கண்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கணவர் மாண்டுட்டார் என்று மனைவிமார்கள் அனைவரும் மாண்டு விட்டார்கள் சரி ஆமாப்பா அதனால் என்ன செய்வது இந்த அண்ணனுடைய வார்த்தைக்காக தம்பிகள் படையோட வந்து விட்டார்கள் அப்பா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சரி ஆனா இருப்பது வன்னி குளத்துல அதாவது வன்னியின் பொண்டாட்டியே அண்ணி யாரும் தொடக்கூடாதுன்னு அக்னியில இறந்து விட்டார்கள் சொன்ன வார்த்தைக்காக ஆமா சரி நீ பிறந்து வாழாவி கொன்னும் 15 நாள் போய்விட்டது சரி ஒன்றும் கவலைப்படாது இவில யாரு
அரக்கனுடைய மனைவிகள். ஐயோ சாமி ஐயோ சாமி, நீ கம்முனு இருப்பா அம்மா. அரக்கனுடைய மனைவிகள். ஆமா. ஆனா தஞ்சம் வந்து வந்திருக்கிறாங்க. ஆ. அப்ப இவையிலும் கணவன்மார்கள் இருந்து விட்டார்கள். ஆ. ஆனா உனக்கும் ஆ. மனைவி இருந்து விட்டார்கள். சரி. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தான் இருக்கிறீங்க. ஆ. அதனால நீங்க ரெண்டு பத்தி வீல நீங்க தான் திருமணம் செய்ய வேண்டும். அப்படியா? ஐயோ என்ன கல்யாணம் பண்றீங்களா? ஐயோ நல்லா இருக்குமே. அம்மா, என்னப்பா தாலி. அதாவது ஆ. பாதாபியுடைய அரக்கனுடைய கட்டிய தாலி ஆமா. அவ கழுத்துல இருக்குது. ஆமா. அப்படித்தானே? அந்த தாலியை அறுத்து விட்டு இவள சின்ன பொண்ணம் பண்ணி ஆ. அதான் முன் கூடையுமே முன்ன பிடிச்சி அறுத்து ஆ. இவள சின்ன பொண்ணம் பண்ணி தாலி கட்டு. அப்படியா? அதுக்கு அப்படியா மாங்கல்ய கட்டுமா? வாங்கத்துக்கு கட்டுக்கடா. ஏய் நீ கட்டினா கொன்னே போடுவோம். நான் இருக்கிறேன் உனக்கு. முன்ன குடி இவளை கட்ட சொல்லு. ஏய், வன்னியர்களுக்கு சரி, வன்னியர்களுக்கு அறுக்க மாங்கல்யம். சரி. அப்பா ஆ. அதுதான். ஆனா கேளுங்க மகாஜனமே, ஆ. கேளுங்க மகாஜனமே. சரி. சரி சரி. ஆ. ஆனா பாதாபு சூழ்நிலை கொன்று விட்டு ஆ. ஆனா வருகிறார். ஆமா. வரும்போது ஆ. அந்த அரக்கர் குளத்தில் பிறந்தவன் அமைதி அதாவது பள்ளியாக உருவத்தை எடுத்து அதாவது பின்புறமா ஒண்டிக்கிட்டு வரான். ஆனா ஒண்டி வரும்போது எத்தனை ஒண்ணு இங்க ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்னு கலந்து பிடிக்கிறார். அப்ப தஞ்சம் ஐயா என்ன மன்னித்து விடுங்கள், அரக்கரை குளத்தை அழிச்சாச்சு, இதுக்கு மேல தஞ்சம் அதை என்ன காப்பாத்துங்க அப்படி என்று காலில் விழுகிறான் அந்த அரக்கரையில ஒருவன். அப்பதான் அப்ப எப்ப தஞ்சம் முடிஞ்சோ அதாவது இதுக்கு மேல நீ எனக்கு தம்பிதான் பாப்பா அப்படி என்று கருங்கள் சேர்த்து கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கு தான் வன்னியனுக்கு அன்னைக்கு ஒரு கையா இருந்தாலும் அன்னைக்கு இரு கையும் படித்தவர்கள் அப்படி என்ற பேர் அங்கு. ஆனா எப்ப நீ ஒண்டி வந்தியோ அதான் ஒண்டி பள்ளி என்று பேர் விளங்கட்டும். அவர்தான் ஊருக்கு ஒரு குடி அப்படி என்று ஒண்டி பள்ளி பேர் வச்சாங்க. ஐயா ஒண்டி பள்ளியா இருந்தாலும் நான் உனக்கு பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். அப்ப இருப்பது 12 ஜாதி. அதுல எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் பிள்ளையா இருந்தா மீதி பேர் வருத்தப்படுவாங்க. எங்க ஜாதிக்கு நீ பிள்ளையா இருந்துக்கோ அப்ப எங்க அவன் தான் சாதி பிள்ளை. அந்த சாதி பிள்ளை வந்து நமக்கு பிள்ளையே இல்லைனாலும் அவன் கல்லு கருமாந்திரம் எடுக்கலாமா. இன்னைக்கு மாதிரி நம்ம குலத்துல அதான் வருடத்தில் ஒரு முறை அதான் நான் தான் ஜாதி பிள்ளைன்னு அதான் வீட்டுக்கு வருவான். நாம கொடுக்க வேண்டியது முறையை கொடுத்து அனுப்பணும், கொடுத்தான் ஆக வேணும். அப்ப அதான் அறுக்குச்சிங்களே அர கட்டுற தாலி அறுத்து விட்டு ஆனா கட்டுகிறார். அதுக்கு தான் நம்ம குலத்துல அறுக்க மாங்கல்யம் அந்த முன்ன பிடிச்சி அதான் முன்னாடி முடிய பிடிச்சி அறுத்து விடுறாங்க. அதுக்கு தான் அன்னைக்கு தப்பா சொல்றாங்க. இவ்வளவு மாதிரி அடங்காத வந்து அதனாலதான் அதான் தாய் குலத்துக்கு வன்னி குலத்துல இந்த பொம்பளைங்களுக்கு முன்னாடி மட்டும் முடி அடங்கவே அடங்காது. முன்னாடி முடி அடங்குறதுல வாய் அடங்குறது இல்லதா? ஆமா. அதாவது எழுவாய்க்கு என்ன பண்றது அந்த அறுக்கும் போது அது இன்னைக்கு கல்யாணம் பண்ணது நம்ம வன்னி குலத்துல கல்யாணம் பண்ணது அரக்குச்சு தொண்டிச்சுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். பொம்பளைங்களுக்கு ஆட்டம் வாயி அது இருக்கிறாங்க சொல்றாங்க. பொம்பளைக்கு மீறினவை ஏன்னா அவிதான் அரக்குச்சுக்களாச்சு, அவளுக்கு தான் அரக்குச்சு. இந்த வன்னிகுலத்துல கல்யாணம் பண்ணது அன்னைக்கு சாதி விடுதம் பண்ணாங்க. அப்ப ஆனா இருந்தாலும் இந்த மந்திரவாளி ஒருவன் மட்டும் ஆனா உயிரோடு இருக்கிறார். இப்ப கலியுகத்துல அந்த குணம் படிச்சவ தேவேந்திரனுடைய மகவன் யாரு மணிமந்திரமாலை. அந்த குணத்தில் படித்தவர்கள் இப்ப இந்த கலியுகத்துல எப்படி இருப்பாங்க? எல்லாரும் அரக்கச்சாங்க. எல்லாரும் அரக்கச்சு கிடையாது, அதாவது அரக்கச்சு இருக்கிறாங்க. உத்தரவண்ணியனுடைய மனைவி மணிமந்திரமாலை சாகிறது கிடையாது. தேவர் குல பெண்ணு 1001 அரக்கர குணம் படிச்சவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் கொண்டாட்டியும் வாயாடி இல்ல, எல்லாரும் அரக்கச்சியும் கிடையாது. ஆனா இந்த குணம் படிச்சவர் கலியுகத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கிறாங்கன்னா யார் தெரியுமா? அதாவது 1001 101 அந்த தெய்வ குணம் படிச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு நெத்தி முழுசும் முழுக்க முடியவர். சரி. இப்ப கலியுகத்துல இப்ப நம்ம கல்யாணம் பண்ற மாதிரி இந்த நெத்தி முழுசுமே முடியா இருக்கும். அவங்களுக்கு மீச கரு கூடி இருக்கும். அந்த குணம் படிச்சவர் யாருன்னா அதான் மந்திரவாளுடைய குணம் படிச்சவர்கள். சரி. அதனால கேளுங்க மகாஜனமே, நாடுக்கு நாடு மகா நாடு பேரு முகல் வாய்ந்து தாய் நாடு தலைநகரம் லாடபுரம் மச்சம நகரம். அதாவது
அதான் கொட்டாய்க்காரன் அளவு சுரியாத்திரி பச்சையம்மன் அதாவது ஆணி திருவிழா முன்னிட்டு ஊர்மத மக்கள் ஊருக்கு வந்தார் தர்மகட்டா கோயில் பூசாரி கோயில் சேர்ந்த நிர்வாகிகள் முக்கியஸ்தர்கள் அனைவரும் பேர் ஒன்றாக சேர்ந்து மேச்சேரி மூலக்காடு செல்லப்பன் முத்துராஜா ஸ்ரீ கணபதி கலைவாணி நாடக சபாவும் இன்னும் சரஸ்வதி நாடக சபா ஆரோப்பட்டிக்கு சேர்ந்து அண்ணாவாகிய ராஜமாணிக்கன் அவர்களும் இந்த மதிப்புக்கு மனிதகுரிய நமக்கெல்லாம் ஆசாரம் வழங்கக்கூடிய அதான் கட்டூருக்கு சேர்ந்து செல்வப்பா அவர்கள் இன்னும் ஜீன் அவர்களும் இன்னும் துறை அவர்களும் அதாவது இன்னும் செந்திரன் அவர்களும் வருகை தந்து சுத்தி பார்த்துக்கு சேர்ந்து சீனி அவர்களும் சேர்ந்து சேர்ந்து கணேஷ் அவர்களும் அழைத்து வந்து 4 வன்னியின் பிறப்பு பாதாபி இறப்பு என்னும் நாடகத்தை நாங்க ஏற்றில் உள்ளது நாங்க நாட்டில் விளம்பரம் செய்வோம் நாங்க நடத்தக்கூடிய நாடகத்தில் யாது ஒன்று விளைவினாலும் தன் பிள்ளை போல் நினைத்து எங்களை மன்னிக்க வேண்டும் நாடகம் விட்டோர் குடும்பம் நாடகத்தை கண்டோர் ஐயோ வாயாடி முடிஞ்சு போச்சா அப்ப முதல்ல அப்படி இருந்தாலும் இந்த விடியும் முப்பொழுதும் இதை போ நாம நந்த நாடகம் மட்டுமல்ல இன்னும் நாடக கலைஞர்களை விடியும் முப்பொழுதும் இன்றைக்கு பார்க்காத நாடகத்தை இன்னும் எத்தனை காலமானாலும் பார்க்கும்படியாக யூடியூப் சேனல் வழியாக இன்னும் அக்கனி புயல் யூடியூப் சேனல் சேகரன் அவர்களும் இன்னும் செல்வம் கிராமிய தெருக்கூத்து சேனல் அவர்களும் இருவரும் ஒன்று சேர்ந்து இந்த வன்னிய வாழ்வின நாடகத்தை விடியும் முப்பொழுதும் எடுத்து உலகம் ஒளிபெற செய்யக்கூடிய அருமையான அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி